கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கும் கூட நம்ம ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துக்குள்ள போகிறோம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ என்றான். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாலாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். இப்போ பாருங்க, ராகேல் அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால மிகுந்த கோபம் கொள்றாங்க. யாக்கோபு கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்ப்பத்தை திறக்கிறதும் சரி அடைக்கிறதும் சரி கர்த்தர் இடத்துல இருக்குங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. கர்த்தர் தானே அடைத்திருக்காரு, நான் கடவுள் கிடையாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரின் வழக்கத்தின்படி அந்த காலத்தில் குழந்தை இல்லை என்றால் அவங்களுடைய தாதிமார்கள் கூட இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கொடுக்கறது வழக்கமாக இருந்துச்சு. அதனால தான் சாரால் கூட பார்த்திங்கன்னா ஆகாரம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இங்கே ராகேலுடைய வேலைக்காரி ஆகிய பில்காலை அவங்க கணவனுக்கு கொடுக்குறாங்க. அவங்க மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் தான் வம்சத்தாருடைய தலைவனாகிய தான். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடே போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். அடுத்த குழந்தை பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நப்தலி. லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரி ஆகிய சில்பாலை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் லேயாள் ஆல்ரெடி குழந்தைகளை பெற்றாங்க. ஆனால் இப்போ அவங்க குழந்தை பெறது நின்றது போனதை அவங்க கவனிக்கிறாங்க. அதனால அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலைக்காரியாகிய சில்பாலை கொடுக்குறாங்க. லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயீம் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயீம் கனிகளில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயின் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோட சயனிக்கட்டும் என்றாள். சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் குமாரனுடைய தூதாயம் கனிகளால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வரவேண்டும் என்றாள். அவன் அன்று இரவு அவளோடே சயனித்தான். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். இப்போ பாருங்களேன், இங்கே இந்த தூதாயும் கனிகள் சொல்லப்படுது அந்த காலத்தில் பிள்ளை பேரு இல்லாதவங்களுக்கு அது ஒரு குழந்தைக்கு பாக்கியத்தை கொண்டு வருகிற ஒரு சக்தி உள்ளதாக கருதப்பட்டது. அதனால தான் அந்த கனிகளை
மகளை ராகேல் போயிட்டு லேயாள்கிட்ட கேட்குறாங்க, அதை கொடுக்கும்படி அவங்க வேண்டிக்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த இடத்துலையும் இவங்களுக்கு ஒரு மாதிரியான பதிலை சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, சரி இன்னைக்கு நைட்டு என் ஹஸ்பண்ட் உன் கூட படுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரேட் அங்கே நடக்குது. ஸோ அன்று இரவும் கூட பார்த்திங்கன்னா யாக்கோபு வந்துட்டு லேயாளோட அன்றைக்கு இருக்கும் பொழுது தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. அப்போனா அவங்க திருப்பியும் ஒரு குமாரனுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்காங்க, ஜெபிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவங்களுக்கு ஒரு குமாரனை கொடுக்குறாரு. அவனுக்கு பேர் தான் இசக்கார். அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி மறுபடியும் பார்த்திங்கன்னா திருப்பியும் அவங்க கர்ப்பவதி ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு 6ஆம் குமாரன் பெறுறாங்க. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரனை பெற்றபடியினால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். பாருங்க, அந்த நிமிஷம் வரைக்கும் கூட 6ஆம் குழந்தை வந்தப்போ கூட அவங்களோட ஏக்கம் பாருங்களேன், என்னோட கணவன் என்னோட வாசம் பண்ணுவார்னு சொல்லி ஏங்குறாங்க. அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, யாக்கோபு அவர் நேசித்தவங்க கூட தான் அவர் அதிகமான நேரம் இருந்திருக்காரு. ஆனால் இவங்கள் கூட அதிகமான நேரம் அவங்களுக்கு இல்லைன்றது தான் நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. பின்பு அவள் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். தேவன் ராகேலை நினைத்தருளினார். பாருங்க, இதெல்லாம் முடித்த பிறகு, அதாவது லேயாளுக்கு 6 குழந்தைங்க பிறக்குது, அதுக்கப்புறம் ராகேலுடைய வேலைக்காரி குழந்தைங்க பிறக்குது, லேயாளோட வேலைக்காரிங்களுக்கு பிறக்குது. அது எல்லாத்துக்கு அப்புறமா கடைசியாக ராகேலோட கண்ணீர் ஆண்டவர் பார்த்து அவங்களோட கதறலை கேட்டு அவங்களுக்கு குமாரனை கொடுக்கும்படி அவர் கிருபையாக இறங்குறாரதை பார்க்குறோம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கு என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகளை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகி இவற்றை நீர் பார்வையிடும்போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருதி கொல்லப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமான வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராய் போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது
பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாய் பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அந்த ஆட்டுக்குட்டிகள் யாக்கோபு பிரித்து கொண்டு போய் ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளும் கருப்பு ஆனவைகளுமாயிருக்கிற எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுக்கு மந்தையோடே சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்வான். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷர் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இத்துடன் இந்த அதிகாரம் முடிகிறது. பார்த்திங்கன்னா யாக்கோபு தனக்கு கேட்குறாரு, சேல்ரி கேட்கும் பொழுது அங்கேயும் ஒரு ஏதோ என்ன சொல்கிறது ஹைப்ரிட்கான காரியங்களை அவர் செய்து அந்த இடத்துல ஒரு ஞானமான காரியங்களை செய்து அது மூலமாக பலத்த ஆடுகளும் செம்மறி ஆடுகள் தன்னிடத்தில் வந்து சேரும்படி அவர் பிளான் போடுகிறதை நாம் பார்க்குறோம். இதனாலே அவர் பலமுள்ளவராக ஆகிறார். பல ஆடுகள் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் அவருக்கு கிடைச்சி அவர் ஒரு செல்வ சீமானாக அங்கே மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுக்கே மகிமை.